இங்கே இந்த பொண்ணுக்கு அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய புக்கை பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்கன்னு. அவன்கிட்ட ஏன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போகிறா. கரெக்டாக கதவை திறந்து பக்கத்துக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன், இந்தாங்க அவங்க புக்கை ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் சக்கரை கிடைக்குமான்னு கேட்குறான். இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு காஃபி போட்டு தரீங்களான்னு. சரி உள்ளே உட்காருங்கன்னு சொல்லி 2 பேரும் காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் கிளம்பும்போது சர்க்கரையை மறந்துட்டு போயிடுறான். இந்த பொண்ணு சர்க்கரை எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறா. அவன் அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் குழந்தைலாம் எங்கன்னு கேட்டால் அவங்க ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்கிறா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் என் பழைய ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமைப்படுத்துறான், என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தால் சரி வராது, ஒரு கேம் ஆடுன்னு சொல்லி பாட்டில் சுற்றி விட்டு உண்மையாக போய் கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டில் இந்த பொண்ணு பக்கம் திரும்பும்போது, எதுக்கு இந்த டைம் புக்கை கொடுக்க வந்தீங்க, காலைல கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டால், இல்லை இந்த டைமில் நீங்கள் ஏதோ பண்ணிப்பீங்கன்னு தோணுச்சு, அதனால தான் உங்களை காப்பாற்றணும்னு வந்தேன்னு சொல்கிறான். இதுவே இவன் பக்கம் வரும்போது இவன் கேட்குறான், நீங்கள் எதுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா, எனக்கும் உங்களுக்கு தோணுன மாதிரி தான் தோணுச்சு, அதனால தான் உங்களை காப்பாற்றணும்னு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாழ்க்கையே பிடிக்காம இவனும் ஜூஸில் மாத்திரை கலந்து சாப்பிட்லான்னு இருந்திருப்பான். இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துருப்பான்னு இருந்திருப்பா. இவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே தோணுனதால தான் இப்போ மாற்றி மாற்றி காப்பாற்றிக்கிட்டாங்க.